நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேஎல் வெற்றி முயற்சி. ஸோ மாஸ்டர் எக்ரிஜின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேளுக்கான ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். ஸோ இன்னமும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேளுக்கான கெஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? 141 சரிங்களா? 141 ஒரு மோசமான ரிசல்ட் நண்பா. சரிங்களா? 141 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோசமான ரிசல்ட்டு. ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 141 நம்மளை இந்தளவுக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு வெயிட்டான கெஸ்ஸிங்கோட வரலாம். சரிங்களா? சொர்ண கேரளம் 38. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 23/1/26 ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் நண்பா. ஸோ 2023 டைமில் ஸோ நம்ம வந்து ஒரு 3D வின்னிங் கொடுத்துருவோம். சரிங்களா? 741 அப்படின்ட்டு. ஸோ இந்த சேனலில் நம்ம மாஸ்டர் குருஜியில் கொடுத்துருந்தோம். அப்போல்லாம் வந்து இந்தளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்காது, இந்தளவுக்கு ஆதரவு இருக்காது. ஒரு தனி நபராக தான் நின்றுருப்பேன். சரிங்களா? ஒரு 100 பேர் 200 பேர் தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு அந்த 100 பேர் 200 பேர் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 60-70 கமெண்ட் வந்துடும். சரிங்களா? பார்க்குறது 100 பேராக இருந்தாலுமே 60 நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா எடுத்து கொடுத்துருக்கீங்க நண்பா அப்படின்னு. இன்றைக்கி அந்த சப்போர்ட் இல்லாதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஒரு பெஸ்ட்டான வின்னிங் எடுத்து கொடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி அது கம்மியாகிட்டே வந்துருச்சு. அதனால தான் நம்மளால் பெஸ்ட்டாக ஒரு ப்ரிடிக்ஷனுமே எடுத்து கொடுக்க முடியறதில்லை. சரிங்களா? ஸோ இருந்தாலும் கவலை வேண்டாம், மீண்டும் நம்ம வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் உங்களை வந்து விட்டுட்டு போகவும் முடியாது. சரிங்களா? ஏன்னா மாஸ்டர் குருஜியில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணிங்க. நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு சப்போர்ட்டு. சரி, அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது முடிந்த கதை தான். அது வந்து நம்மளை வந்து வின்னிங் அதிகமாக கொடுத்ததுனால நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சேனல் நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே இதுதான் நம்மளோட சேனல். 141க்கு என்ன ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு பிரதராகவோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் வந்து உங்களை விட்டு கொடுக்க முடியாது நண்பா. 2-1-1-1-1 கேம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? 1-4-1 சரிங்களா? 1-4-1 அப்படின்னு வரதுனால கண்டிப்பாக நாளைக்கான கேமில் 2 இல்லைன்னா 6 வந்து கேமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆர் நமக்கு மைனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா முன்னே கொடுத்துட்ருந்தோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராலேருந்து ஒரு நம்பரை கூட்டியோ கழிச்சோ ஒரு நம்பர் கேமில் வைப்போம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 269 இல்லைனா 962 269 இந்த சாய்ஸஸ் மேலெலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கேம் ப்ளே வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா 2 நம்பர் ஏபிசியில் அதிகமான நம்பர் நம்ம எப்போவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு சிம்பிளான கெஸ்ஸிங், சிம்பிளான ஸ்லாட்டு. ஏன்னா அந்த 141 சத்தியமாக சொல்கிறேன், நானும் கிடையாது, கேஎல்ல இருக்க 90% ஆஃப் த பீப்புள் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனாலுமே எஃபியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 81 பேர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? 81 பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான சாய்ஸஸ் ரொம்ப கம்மி. நானுமே 8 தான் கொடுத்துருந்தேன். ஏன் மேக்ஸிமம் நல்ல சூப்பரான கெஸ்ஸிங்ஸ் எடுத்து கொடுக்குற நண்பர்களுமே 8 தான் பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸோ அந்த பழைய நம்பர்ஸை அப்படியே பேர் பண்ணி இன்றைக்கான கேமுக்குள்ளே வச்சுருக்கான். 2 செட் கொடுக்குறேன் நண்பா. சரிங்களா? ஆல்போர்டு எதுவுமே இன்றைக்கி கிடையாது. ஏன்னா 141 அப்படின்னு மோசமான ஒரு ரிசல்ட் வச்சுருக்கான். இதுக்கடுத்து கண்டிப்பாக கேம் எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமே கிடையாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இன்றைக்கான கேமை வச்சுருக்கான். ஸோ இருந்தாலுமே அதில் நம்ம கவனம் செலுத்த போகிறது கிடையாது. உங்களுக்காக நான் எப்போவுமே ஒரு சிறப்பான ஒரு எண்களோட தான் திரும்ப வருவேன். இன்றைக்கி 2 நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நண்பா இதை நீங்கள் போடணுங்கிறது கிடையாது. உங்களோட கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இது வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தோணுனா மட்டும் போடுங்க. ஒவ்வொரு 10 ரூபா காசுனாலும் அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அதை நிச்சயமாக இழக்கக்கூடாது. உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் இதை போடுங்க. மீண்டும் நாளைக்கு சரிங்களா? நாளைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அண்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு சூப்பரான வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக வெற்றி வாங்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நிச்சயமாக சிறப்பான ஒரு வெற்றியோடு நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? தோல்வியை கண்டு நம்ம எப்போவுமே தோண்டு போனதும் கிடையாது, வெற்றியை கண்டு ஆணவத்தில் ஆடினதும் கிடையாது. உங்கள் நண்பன் சொக்கையில் வெற்றி முயற்சி.